வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம இந்த விஷாரத் பூர்வாதிலமாக தமிழ் உரைநூல் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு 2 புக்கு கொடுத்துருப்பாங்க. மலர்ச்செண்டு, அதுக்கப்புறம் இலக்கிய கனிகள் அப்படின்னு 2 புக்கு. ஸோ இது நான் சரவணா கைடில் இதில் எப்படி நம்மளுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இலக்கிய கனிகள், மலர்ச்செண்டு, அதுலேருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, இதை மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க இல்லையா? ஸோ இதில் இலக்கிய கனிகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமந்திரம், தம்பியர், இலக்கிய கரும்பு, திலகவதியார், மதுரை மாநகர், காவிரி, இலக்கிய கனிகள், எல்லாம் இன்பமயம், நகைச்சுவை, விஜயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலர்ச்செண்டில் சில பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி தம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, தம்பியர். தம்பியர் எனும் தயாரிப்பில் ஆசிரியர் எவ்வாறெல்லாம் இலக்கியம் காட்டும் தம்பியரின் சிறப்புகளை கூறுகிறார். ஓகே, தம்பியர் அப்படின்னா என்னது? நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் முன்னுரை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே நீங்கள் ஹின்ஸ் போட்டு எழுதுங்க. கிட்டத்தட்ட 2.5 பேஜுக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடச்சா எழுதலாம். ஸோ இதுவே உங்களுக்கு 2 பேஜ் வரும். கரெக்டாக மனப்பாடம் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 2.5 பேஜ் கிட்ட அழகாக நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக எழுதலாம். சரி, முன்னுரை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கவிஞர் கணியன் பூங்குன்றனாரின் கூற்றாகும் இல்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதும் இதனையே வலியுறுத்துகிறது. ஸோ எல்லாரும் ஒரே குலம், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் அப்படிங்கிறதையும் இந்த ப்ராவர்பே சொல்லுது. உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்பது சான்றோர்களின் கருத்தாகும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஆதாம் ஏவாள் தான் ஃபஸ்ட்டு பிறந்தவங்க. அப்போ அவங்க வழித்தோன்றல் அப்படின்னா எல்லாருமே என்னதான், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உடன் பிறவாதவரையும் உடன் பிறந்தோராக ஏற்கும் நெறிய இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. ஆமாம், கூட பொறக்கலநாட்டை கூட நம்ம வீதியிலே போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், ஆனால் அந்த டிக்கெட் எடுங்கண்ணா அப்படிமோ. அவங்க யார் எதுனே தெரியாது, ஆனால் என்ன சொல்லுவீங்க, அண்ணா இதை பிடிங்கண்ணா. ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆச்சுண்ணா. ஸோ எல்லாரையும் நம்ம கூட பிறந்தவங்களாக தான் நினச்சி பேசுகிறோம் இல்லையா? அப்போ தான் ஒரு பாசமும் வரும், ஒரு பாதுகாப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி உடன் பிறந்தோராக ஏற்கும் நெறிய இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. இப்போ ராமகாதை காட்டும் தம்பியர், ராமகதை இருக்கு இல்லையா, ராமாயணம், இதில் உள்ள தம்பியர் பற்றி சொல்கிறாங்க. ராமகாதை காட்டும் தம்பியர் பலர். இதில் நிறைய தம்பிகள் இருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷனின் அவதாரமான லக்குவன் அண்ணன் ராமனிடத்தில் மிகுந்த பாசமுடையவன் இல்லையா? லட்சுமணன் இருக்கார் இல்லையா, அவர் தான் லக்குவன்னு கொடுத்துருக்காங்க. அவர் அவங்க அண்ணன் ராமர் மேலே ரொம்ப என்ன பண்ணியிருப்பார், பாசமாக இருப்பார். அதனால தான் தன்னுடைய மனைவியையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், அண்ணன் கூடயே காட்டுக்கு வனவாசம் போயிடுவார். அண்ணனுக்கு இல்லாத வாழ்வு தனக்கும் வேண்டாம் என அவனுடன் காட்டிற்கு சென்றான். ஸோ அண்ணனே ராஜாவா இல்லை, அண்ணனே அரண்மனையில் இல்லை, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிடுவார். கைகேயினால் ராமன் காடு செல்ல நேர்ந்தது என்று அறிந்தவுடன் கைகேயியை பலவாறாக இகழ்கிறான். ஸோ கைகேயினால் ராமன் தன்னுடைய அண்ணன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவான கைகேயியை என்ன பண்ணுறான், பலவாறாக திட்டுகிறான். ஸோ யார், லக்ஷ்மணன் சொல்லுவான். அதே நேரம் அந்த அம்மாவோட பிள்ளையாக இருக்கக்கூடிய பரதனும் திட்டுவான். பின் ராமனின் ஆறுதல் தரும் வார்த்தைகளால் அவனது கோபம் தணிகிறது. ஸோ லக்ஷ்மணன் அவர் சமாதானப்படுத்தின உடனே லக்ஷ்மணன் சாதுவாயிடுறாரு, கோபம் தணிஞ்சிடுறாரு. அடுத்தது பரதன் பால் லக்குவனின் கோபம். ஸோ பரதன் மேலே லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்ட கோபம். தாய் தேடி வைத்த நாட்டாட்சியை ஒதுக்கி தள்ளி தன் அண்ணனை அழைத்து செல்ல உற்றார் உறவினருடன் பரதன் காட்டிற்கு வருகிறான். அதாவது அவங்க அம்மா கைகேயி இருக்காங்க இல்லையா, அவங்க தேடி வைத்த அந்த நாட்டு ஆட்சி, ஏன்னா தான் பையன் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு தான் ராமரை என்ன பண்ணுவாங்க, வனவாசம் அனுப்புவாங்க. ஸோ தேடி வைத்த நாட்டாட்சியை ஒதுக்கி தள்ளிட்டு தான் தன் அண்ணனை அழைத்து செல்ல இப்போ அந்த அம்மா பரதனை என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜாவாக்கணுங்கிற பிளானுக்கு தான் இவரை அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் அண்ணனை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக அந்த அயோத்தியாவாசிகள், அவங்கள தான் இந்த உற்றார் உறவினருடன் அப்படின்னா அந்த அயோத்தியாவாசிகள், அவங்க அம்மா அப்பா எல்லாரும், 3 ராணிகள் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பரதன் காட்டிற்கு வருகிறான். ஊர் மக்களும் அவனுடன் வருகிறார்கள். ஸோ சொந்த பந்தம், அந்த அயோத்தியாவாசி எல்லாருமே வராங்க. பரதனை தவறாக புரிந்து கொண்ட லக்குவன் அவன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க புறப்படுகிறான்.
ஸோ பரதன் மேலே கோபமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அங்கே தான் நம்மளை துரத்தி இங்கே காட்டுக்கு விட்டான், இங்கேயும் நம்மளை கொல்ல வரானா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் என்ன பண்ணுவாராம், அவனை கொல்றதுக்காக போவார். அப்பொழுது ராமன் பரதனின் குண நலன்களை பாராட்டி அவனுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவனது கோபத்தை தணிக்கிறான். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரதனுடைய நல்ல கேரக்டர்லாம் சொல்லி அவனை பாராட்டு செய்து அவனுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து கூறி அவனுடைய கோபத்தை ராமர் தணிப்பார். ஸோ இதை ஒன்று சொல்லிவிட்டு அடுத்தது லக்வன் பால் ராமன் கொண்ட பேரன்பு. ஸோ லட்சுமணன் மேலே ராமருக்கு என்ன அன்பு, அவரும் ஒரு தம்பி தானே, பரதனும் ஒரு தம்பி தான், சத்ருக்னனும் ஒரு தம்பி தான். லக்குவன் மீது ராமன் கொண்டிருந்த பேரன்பை பற்றி காண்போம். சீதையை காப்பாற்றுவதற்காக ராவணனுடன் போராடி இறந்த ஜடாயுவின் ஈமச் சடங்குகளை செய்து முடித்து லக்குவனர் ராவணன் இருக்குமிடம் தேடி செல்லும் வழியில் ஒரு சோலையில் தங்கினர். ஸோ லட்சுமணர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீதையை காப்பாற்றுவதற்காக அந்த ராவணன் என்ன பண்ணுவாருன்னா, சீதையை கவர்ந்து இழுத்துட்டு போகும்போது ஜடாயு ரொம்ப போர் பண்ணுவோம். ஜடாயுங்கிறது கருடர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அவர் கருடபக்ஷி, அது போரிடுவார். அப்போ அதனுடைய ஒரு ரெக்கையை வெட்டிடுவான் ராவணன். மேலும் ரொம்ப சேதமும் அடைஞ்சு செத்து போயிடுவாங்க அந்த ஜடாயுங்கிறவர். அவருக்கு உரிய அந்த ஈமச்சடங்கு அப்படின்னா அந்த எரிச்சு அடக்கம் பண்ணுற இந்த மாதிரிலாம் செய்வாங்களே, அதுக்கு உண்டானதெல்லாம் செய்துட்டு ராமரும் லக்ஷ்மணரும் ராவணனுடைய அந்த இலங்கையை தேடி செல்கிற வழியில் ஒரு பூங்காவில் தங்குறாங்க. சோலைன்னா அந்த மலர் சூழ்ந்த இடத்தை தான் சோலைன்னு சொல்லுவோம், அங்கே தங்குறாங்க. ராமனின் தாகத்தை போக்க தண்ணீர் கொண்டு வர லக்வணன் சென்றான். அப்போ ராமனுக்கு தாகமாக ஆகிடும். அப்போ அவருடைய தாகத்தை போக்க என்ன பண்ணுவார், லட்சுமணன் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு போனாராமா. அப்பொழுது அயோமுகி என்னும் அரக்கி அவன் மீது காமுற்று தன்னை மனைவியாக ஏற்குமாறு அவனுடன் வேண்டினாள். அப்போ லக்ஷ்மணனை பார்த்துட்டு அயோமுகி அப்படிங்கிற ஒரு அரக்கி என்ன பண்ணுவாளாம், லக்ஷ்மணனோட அழகில் மயங்கி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை கம்பல் பண்ணுவாள். தன்னை ஏற்றுக்கொள்ளாததால் அயோமுகி லக்வணனை தூக்கி சென்று விட்டாள். ஸோ அவர் முடியாது அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணிடுவா, அந்த அயோமுகிங்கிறவ லக்ஷ்மணனை தூக்கிட்டு போயிடுவா. தண்ணீர் கொண்டு வர சென்ற தம்பி நெடுநேரம் ஆகியும் திரும்பி வராதது கண்டு ராமன் மிகவும் கலங்கினான். ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் தண்ணி கொண்டு வரேன்னு போன தம்பியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராமர் என்ன பண்ணிடுவார், பயந்து போயிடுவார். பலவாறு வருந்தி புலம்புகிறார். அவர் பண்ணதெல்லாம் சொல்லி இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப புலம்புறாரு. முடிவாக ராமன் இறக்கவும் தயாராகிறான். கடைசியில் நானே இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெடி ஆயிடுறாரு. அந்நிலையில் இலக்குவனால் மூக்கு அறுபட்ட அயோமுகி எழுப்பிய ஒளியை கேட்டு ராமன் ஆறுதல் கொள்கிறான். ஸோ அப்போ லக்குவனால் மூக்கு அறுபட்ட அந்த அயோமுகி என்ன பண்ணுறா, கத்தும்போது அந்த சவுண்டை கேட்டு ராமன் ஆறுதல் கொள்கிறான். ஓ, அப்போ நம்ம தம்பி பொழைச்சிட்டான், அவன் தான் இன்னொருத்தி யாரோ கொல்ல பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த அயோமுகினா, ராவணனுடைய தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்பனகை மூக்கை தான் அவர் நறுக்கினார்னு சொல்லுவாங்க. இதுவும் என்னமோ ஒரு கதையாக சொல்கிறாங்க. அடுத்தது தம்பி உடையான் பகையஞ்சான். ஸோ தம்பி உள்ளவன் பகைக்கு அஞ்ச மாட்டான் இல்லையா. இந்திர சித்து ஏவிய நாகபாசானத்தினால் லக்குவணன் இறந்து விட்டால் தானும் இறந்து போவேன் என்று ராமர் கூறுகிறார். அதாவது இந்திர சித்து அப்படிங்கிற ஒரு ஏவின அந்த நாகபாசத்தினால லக்குவன் மேலே அது பற்றும். அந்த அம்பு பட்டதுனால லக்ஷ்மணன் இறக்க நேரிடும், உயிர் விடுற மாதிரி ஆகிடும். அப்போ அவன் இறந்துட்டான், நானே இறந்து போவேன் அப்படின்னு ராமர் ரெடி ஆயிடுவார். பிறகு லக்குவன் இந்திரசித்தை போரில் வென்று, இந்திரஜித்து தான் இந்திரசித்துன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேம்மா. இந்திரஜித் யாருன்னா ராவணனுடைய பையன். ஸோ இந்திரஜித்தை போரில் வென்று திரும்பியதை கண்டு ராமன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான், ஓகேவா. திரும்ப இந்திரஜித்தை என்ன பண்ணிடுறாரு, லக்ஷ்மணன் ஜெயிச்சு வரும்போது அதை பார்த்த ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதனை கம்பன் தம்பியுடையான் பகையஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால் என்று கூறுகிறார். அதாவது தம்பியுடையான் பகையஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால். ஸோ தம்பி உடையவன் என்ன பண்ண மாட்டான், பகைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்கிறாராமா. அதை கம்பர் சொல்லுவார் கம்பராமாயணத்தில். அடுத்து ராமகாதையில் பரதன். ஸோ ராமர் கதையில் பரதனை பற்றி சொல்கிறாங்க. பரதனை குறித்து ராமகாதையில் கூறிய கருத்துக்களை இனி காண்போம். கோசலையின் முன் தனியனாக ராமன் வருகிறான். கோசலையின் முன் தனியாக என்ன பண்ணுறாரு, ராமன் வராரு. முடிசூட்டுவதில் ஏதேனும் தடை ஏற்பட்டு விட்டதோ என துடிக்கும் தாயின் முன் ராமன். அதாவது
ஒருவேளை பையன் ராஜாவாகிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்போது நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதன் முடிசூட்டுகிறான். ஸோ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் வந்து ராஜாவாகலை, எல்லாத்துக்கும் சிறந்தவனாக இருக்கக்கூடிய பரதன் முடிசூட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பரதனுடைய பண்பு நலத்தினை இங்கு ராமன் கூறுகிறான். ஓகே, அப்போ அந்த அம்மா வந்து சரி பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் தான் கொள்வாங்களே தவிர பொறாமப்பட மாட்டாங்க. பரதனின் உயர் பண்பு. வசிஷ்டர் பரதனை அரசபாரம் ஏற்குமாறு கூறுகிறார். ஸோ இங்கே பரதன் எப்படிப்பட்ட தம்பியாக இருக்காருன்னு பார்க்கலாம். வசிஷ்டர் தான் அவங்க குலகுரு. அவர் வந்து பரதனை வந்து ராஜபதவி ஏற்குமாறு கூறும்போது அதனை மறுத்து பரதன் கூறிய கருத்துக்களை சபையோர் அனைவரும் பாராட்டுகின்றனர். தந்தை இருக்க எனக்கு அரசுரிமை ஏன், அப்பா இருக்காரு எனக்கு ஏன் அரசுரிமை என்று கூறாமல் மன்னவன் கட்டளை என்று அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட ராமனை காட்டிலும் பரதன் உயர்ந்து விளங்குகிறான் என அவையோர் கூறினர். குகனும் பரதனை புகழ்ந்து கூறுகிறான். அதாவது அவங்க அப்பா வந்து முடியாமல் போயிட்டாரு, ராமரை வந்து அரசாட்சி கொடுக்க போகிறாங்க. அப்போது அப்பா இருக்காரு என்னையே ராஜாவாக்குறீங்க அப்படின்னு கேட்காம மன்னன், அதாவது ராஜாவாக இருக்கிற தன்னுடைய அப்பாவுடைய கட்டளை தான் அரச கட்டளை அப்படின்னு ஏற்றுக்கொண்ட ராமனை விட பரதன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அங்கே இருக்கிற அவையோரும் சொல்கிறாங்களாமா. குகனும் பரதனை பாராட்டுறான். நம்ம குகன்னா யாருன்னா படகோட்டி. குகன் ராமனிடத்தில் கொண்ட அன்பு. பெருங்கூட்டத்துடன் பரதன் வருகின்ற காட்சியை கண்ட குகன் கோபம் கொண்டு கூறும் வார்த்தைகளிலிருந்து குகன் ராமன் மீது கொண்டுள்ள அன்பினை புரிந்து கொள்ளலாம். அப்படியே பெரும் கூட்டத்தோட பரதன் என்ன பண்ணுவார், ராமரை வந்து நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்படி வர சமயத்தில் குகன் என்ன நினைப்பான், ஓ அண்ணனை கொல்ல வரான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை கண்ட குகன் அந்த படகோட்டியாக இருக்கக்கூடிய குகனை என்ன பண்ணுவார், கோபம் கொண்டுருவார். கோபம் கொண்டு அவர் கூறும் வார்த்தைகளிலிருந்து குகன் ராமன் மீது கொண்டுள்ள அன்பை நம்ம புரிஞ்சுக்கலாம். குகன் பரதனுடைய சேனையினை எலியாகவும் தன்னை சீரும் பாம்பாகவும் கூறுகிறான். அதை சொல்லுவார், நான் வந்து இந்த எலிகளான இவர்களெல்லாம் நான் சாப்பிட்றேன், அதாவது கொன்று தீர்த்துருவேன், இவங்க என்னை தாண்டி தானே இந்த கரையை கடந்து போகணும் அப்படின்னு கோவப்படுவான். ஆனால் பரதனுடைய தோற்றத்தை கண்டவுடன் மனம் மாறுகிறான். ஆனால் பரதன் வந்து சொல்லுவான், நான் இந்த காரணத்துக்காக வரல, எங்கள் அண்ணனை நான் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் என்னுடைய அம்மா எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு புரிய வைக்கும்போது இவன் எப்படிப்பட்ட உயர்ந்தவன்கிறது குகனுக்கு தெரியும். ஸோ கும்பகர்ணனின் அன்பு. விபீடனன் போல கும்பகர்ணன் தன் சகோதரனை விட்டு செல்லவில்லை. விபீஷணன் என்ன பண்ணுவாருன்னா ராமர் பக்கம் சேர்ந்துருவார். தன்னுடைய அண்ணன் ராவணனை விட்டுட்டு ராமர் பக்கம் சேர்ந்துருவார். அவனுக்காக போர் புரிய செல்வதை கடமையாக கருதுகிறான். ஸோ வந்து இவர் கும்பகர்ணன் அப்படி இல்லை, அண்ணனுக்காக போர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத கடமையாக நினைக்கிறார். செஞ்சோற்று கடன் கழித்தலே தனக்கு புகழும் கர்மமும் தர்மமும் ஆகும் என்று கருதுகின்றான். ஏன்னா 6 மாதம் தூங்குவானா, 6 மாதம் சாப்பிடுவானா, அவன் கண்ணு முழிச்சா கண்ணில் படுறதெல்லாம் திம்மான். ஸோ அந்த அளவுக்கு சாப்பாடு போடுறான் அப்படின்னா அந்த அண்ணனுக்கு செய்ய வேண்டிய செயல் இவன் செய்யணும் இல்லையா. ஸோ அப்படி செய்கிறதான் தர்மம், அதுதான் புகழும், அதுதான் செயலும் கூட அப்படின்னு நினைக்கிறான் அவன். ராவணன் தம்பியரின்றி தரையில் மாண்டு கிடத்தல் கூடாதென கருதி அவனுக்காக போரிட்டு மடிகின்றான். ஸோ அண்ணன் போய் தம்பியே இல்லாமல் எல்லா தம்பிகளையும் இழந்து என்ன பண்ணக்கூடாது, அண்ணன் போய் உயிரை விட்டு அங்கே கீழே கடக்கக்கூடாது, நம்ம போய் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்ம உயிரை விடலாம் அப்படின்னு போயிடுவோம். அடுத்தது சிங்கமுகன். சிவபெருமானால் வரம் பல பெற்றவன் சூரபத்மன். ஓகேவா. 6 முகனை தன் பகைவனாக கருதி அவனுடன் போரிட தன் தம்பி சிங்கமுகனை அழைக்கிறான். அதாவது யார் அப்படின்னா சூரபத்மன். நம்ம திருச்செந்தூரில் கூட இந்த சூரசம்ஹாரம் நடக்கும், இவரை பற்றி தான். அப்போ அவர் வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து அவரை வந்து எதிரியாக நினச்சி அவர்கிட்ட போரிடுறதுக்காக தன்னுடைய தம்பி சிங்கமுகனை கூப்பிடுறான். முதலில் பதுமனுக்கு சிங்கமுகன் பல அறிவுரைகள் கூறுகிறான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிங்கமுகன் என்ன பண்ணுவான், அந்த சூரபத்மனுக்கு நிறைய அறிவுரை கூறுவான். இப்படி பண்ணாத, எல்லா தம்பியருமே சொல்லுவாங்க. இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா விபீஷணன்லாம் நிறைய அறிவுரை சொல்வார் ராவணனுக்கு. ஆனால் அவன் கேட்க மாட்டான். அந்த பாசத்தில் தான் தங்கை மூக்கறுபட்டு வந்ததுனால பழி வாங்கணுங்கிற கோபம் அவனுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவனும் அந்த சூரபத்மனுக்கு நிறைய அறிவுரை சொல்கிறான். ஆனாலும் அவன் கேட்காததுனால பின்னர் சிறப்பு மிக்க தம்பி சிங்கமுகன் ஆறுமுகனோடு போரிட்டு மடிகிறான். ஸோ அண்ணனுக்கு முன்னாடி தான் அண்ணனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் செத்தாலாதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி சண்டை போட்டு உயிரை விட்டுறான். ஸோ முடிவுரை பார்த்திங்கன்னா இவ்வாறு இப்பாடத்தில் லக்குவன், பரதன், ஜடாயு, குகன், கும்பகர்ணன், சிங்கமுகன் ஆகிய தம்பியரின் அழியா புகழினை பற்றி அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த
தம்பியருங்கிற பகுதிமா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா 3 பக்கம் எழுதலாம். இது வந்து சில பிள்ளைங்க வந்து இப்படியே வரிசையாக தான் எழுதணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த டாப்பிக்கை நீங்கள் மாற்றி மாற்றி எழுதலாம், தப்பு கிடையாது. எப்படின்னா இப்போ முதல்ல முன்னுரை எழுதிடுறீங்க, முதல்ல பரதன் பால் லக்குவன் கோபம் எழுதிட்டு ராமகாதை காட்டும் தம்பியர் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு எது ஞாபகம் வருதோ அதை முன்னாடி எழுதி விடுங்க. நீங்களாம் ஓனாக எழுத பாருங்கள். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.